உங்களுக்கு உண்மையிலே ஃபேட் குறையணும்னா இந்த 5 ஈட்டிங் ஹேபிட்ஸை நீங்க அவாய்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள நீங்க சாப்பிடுறீங்கன்னா அது ஒரு ஹெவியான மீல நீங்க டின்னரா சாப்பிட்டீங்கன்னா அது உங்க ஸ்லீப்பை வந்து அஃபெக்ட் பண்ணும். உங்க ஸ்லீப் சைக்கிள் வந்து அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், அடுத்த நாள் வந்து உங்களுக்கு எனர்ஜியும் வந்து லோவா இருக்கும் அண்ட் உங்களோட ஹங்கர் சிக்னலிங் ஹார்மோன் சட்டைட்டி சிக்னலிங் வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகாது. ஸோ நீங்க வந்து ஈஸியா ஓவர் கன்சியூம் பண்ணிடுவீங்க ஃபுட். ரெண்டாவது மிஸ்டேக், நீங்க ரொம்ப ஸ்பீடா ஃபாஸ்டா சாப்பிடுறது. இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு பதட்டத்துல நமக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஓட்டத்துல வந்து நம்ம வந்து ஃபாஸ்டா சாப்பிடுவோம். ஆனா நீங்க ஃபாஸ்டா சாப்பிடும்போது என்னன்னா உங்க பாடிக்கு வந்து அந்த ப்ராப்பர் சிக்னலிங், உங்க வயித்துல இருந்து உங்க பிரெயின் வரைக்கும் அந்த ப்ராப்பர் சிக்னலிங் கொடுக்க முடியாது. ஓகே எனக்கு வந்து பசி அடங்கிட்டு அப்படின்னு. சோ நீங்க வந்து டக்குன்னு சாப்பிட்டீங்கன்னா அந்த சிக்னலிங் போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஓவர் கன்சியூம் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி தான் மிஸ்டேக் 3, நீங்க வந்து சாப்பிடும்போது டிஸ்ட்ராக்டடா இருக்குது. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு போன்ல ரீல்ஸ் யூடியூப்லாம் பார்த்து நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா உங்க பாடிக்கு வந்து அந்த ப்ராப்பர் சிக்னலிங் உங்க பிரெயினுக்கு போகாது, பசி அடங்கிட்டு. சோ அகைன் வந்து நீங்க ஓவர் கன்சியூம் பண்ணிடுவீங்க. ஃபோர்த் மிஸ்டேக், நீங்க பண்றது ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் அண்ட் ஃபைபர் உங்க டயட்ல வந்து ஆட் பண்ணாது. நீங்க சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் வித் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணும்போது உங்க மசில் வந்து நீங்க பிடிச்சு நிறுத்த முடியும், அதை வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ த மோர் மசில் யூ ஹேவ், உங்க மெட்டபாலிசம் ஹையா இருக்கும், உங்களுக்கு ஃபேட் லாஸ் பண்றது ரொம்பவே ஈஸி. அதே மாதிரி நீங்க எந்த அளவுக்கு ஃபைபர் கன்சியூம் பண்றீங்களோ உங்களோட டைஜஷன் சூப்பரா இருக்கும் அண்ட் பசிய ஃபைபர் மாதிரி வேற எதுவுமே உங்களுக்கு வந்து அடக்காது. அஞ்சாவது பெரிய மிஸ்டேக், எல்லாரும் ஓவர்லுக் பண்றது போதுமான அளவு தண்ணி குடிக்காதது. நீங்க உங்க பாடி வந்து சம்டைம்ஸ் உங்க கூட விளையாடும், என்ன பண்ணுன்னா அந்த தாகத்தை சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணி ஹங்கர் சிக்னலிங்கா கொடுத்துரும். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, ஓ எனக்கு பசி எடுக்குது அப்ப நான் அதிகமா சாப்பிடணும்னு எக்ஸ்ட்ரா கேலரிஸ் நீங்க வந்து கன்சியூம் பண்ணுவீங்க. ஸோ இது ப்ராக்டிகலி எப்படி அவாய்ட் பண்றது? யூஸ்வலி நீங்க நார்மலா உங்களோட மீல் பிளான்ஸ் வந்து ஃபாலோ பண்றீங்க, யூஸ்வலி உங்களுக்கு பசி எடுக்காது. பட் இன்னைக்கு வித்தியாசமா பசி எடுக்குதுன்னா நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. ஒரு டம்ளர் தண்ணி நீங்க நல்லா எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பசி அடங்கிச்சுன்னா எஸ் அது வந்து தாகம் அப்படின்னு அர்த்தம். இந்த 5 இதை மட்டும் நீங்க வந்து ரெக்டிஃபை பண்ணி எடுத்துருங்க. நான் அடிச்சு சொல்ல முடியும் உங்களோட வெயிட் மேனேஜ்மெண்ட் ஜர்னி அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கும்.